மெமரி ஆஃப் ரெட்டுக்கு நீங்கள் கொடுத்த ஆதரவு வேறு லெவல். நான் சொன்னேன் மொட்டு இருக்குதுன்னு சொல்லி சில பேர் பேனிக் ஆனாங்க. சிஸ்டர் 5 பல்ப் தானா அதுக்குள்ளே போயிடுச்சா அப்படின்னு சொல்லி. இன்றைக்குமே பூத்துருக்குது, பார்க்கலாம். ஐ திங்க் நான் இதை அப்லோட் பண்ணுற நேரம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். ரொம்ப நாள் நிறைய பேர் கேட்டது. ஓகே, இன்னுமே 1 2 3 4 5 இது மாதிரி இருக்குது. ஒரு 5 டே டைம் கிடைக்கட்டும், நான் அப்லோட் பண்ணிவிட்டு நான் வந்து உங்களுக்கு இது சேல் கண்டிப்பாக வந்து கொடுப்பேன் தங்கங்களா. வாவ், பீச் பிளாசம் என்ன ஒரு அழகி தெரியுமா? அவ்வளோ அழகாக இருக்கும் அந்த பூ, பீச் பிளாசம். இது இன்னும் பெட்டல்ஸ் எல்லாம் அழகாக இன்னும் இது பண்ணி எடுத்தோன்னா அவ்வளோ நல்லாயிருக்கும். சன்ஸ்டோன் நேற்றுக்கு வந்து நான் அதை பண்ணேன் இல்லையா, இன்னும் எவ்வளோ சீட்ஸ் வரப்போகுது. இங்கே பாருங்கள், இந்த இதெல்லாம் தேனி அங்கங்கேயும் தெரியுது, நிறைய வரப்போகுதுன்னு நினைக்கிறேன் நான். சன்ஸ்டோன் ஆக்சுவலி இந்த ஃபோனில் காமிக்கிறத விட இன்னும் சூப்பராக இருந்ததுங்க. நேற்றுக்கு ஒரு இது ஒன்று போட்டேனான்னு தெரில, எனக்கு கம்யூனிட்டி போஸ்ட்டில் சன்ஸ்டோனோட இது ரொம்ப சூப்பர். அது கலர் இதை விட ரொம்ப நல்லா இருந்துச்சு. இதுவும் ரொம்ப சூப்பர் தான். சீமர் சொல்லவே வேணாம், சும்மாவே சீடு அவ்வளோ வைப்பாங்க. இதில் பாருங்கள் எப்படி வச்சுருக்காங்க. எல்லா பையலும் பாருங்களேன், அப்படியே ஸ்டாக்ஸை மாட்டிட்டு தெரியுறானுங்க காலில். இங்கே பாருங்கள் எப்படி தர்றானுங்க பாருங்கள், பாருங்கள். எதற்கு தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரி. ஏன்னா எனக்கு ஜம்போ ரொம்ப ரொம்ப பிடிச்சப்போ, உங்களுக்கு தெரியும். இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. வேறு லெவல் வேறு லெவல் வேறு லெவல். டபுள் லோட்டஸ் வேறு லெவல். இந்த பை ரொம்ப நாள் ஆச்சுங்க, சேஞ்ச் பண்ணே இருக்கேன். என்றைக்காவது அப்லோட் பண்ணும்போது சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுட்டேன் நான். ஐ மீன் ரீபார்ட் பண்ணும்போது. இது ரொம்ப பார்க்கவே எனக்கு சுத்தமாக பிடிக்கல அந்த பை. இந்த மாதிரி நான் வச்சுருக்கவே மாட்டேன். போட்டு முதற்கொண்டு கொஞ்சம் அழகாக இருக்கணும்னு நினைப்பேன். சே, இது திருஷ்டிப்பா, நான் இன்றைக்கி சுத்தலைப்பா. இதை பிங்க் ரக் ரோல் அப்படின்னு உங்களை ஏமாற்ற மாட்டேன். இது வந்து ஃப்ளோரா லவ் தான். சம்டைம் இது இப்படி ரோலாக இருக்குது பார்த்தா ஓகே இது பிங்க் ரக் ரோல் தான் அப்படின்னு சொல்லிடலான்னு. பட் நம்மளுக்குன்னு ஒரு மனசாட்சி இருக்குல்ல தங்கங்களா. ஃப்ளோரா லவ் தான். ஆனால் என்னடா இவ்வளோ அழகாக சுருண்டு இருக்கிற நீ வீடியோ எப்படி போகுதுன்னு தெரியல. ஃப்ளோரா லவ்னு இப்படி ஒரு ஃபோட்டோ எடுப்போமா வேணாமா? வேண்டாம். இந்த ஒரு பிங்க் ஸ்டார் இதெல்லாம் வந்து ஒரு பெரிய வைட்டல் ரோல் நம்மளோட ரெயின் லில்லி ஜேர்னியில் வந்து பார்த்திங்கன்னா. ஏன்னா சில குரூப்லலாம் இதை நம்ம போஸ்ட்டு போட்டப்போ என்ன யாருக்கு என்ன பண்ணுச்சோ தெரில. இங்கே பாருங்களேன், புதுசாக டைம் கண்டுபிடிக்கிறீங்க. குரோவரான் ரீசெல்லரான் என்னென்னமோ பண்ணி நம்ம போடுற பூவை பார்த்துட்டு கொந்தளிச்சு போய் என்னென்னமோ பண்ணி எதோ பண்ணலான்னு தான் நினைக்கிறாங்க. ஆனால் ஒன்றும் தான் பண்ண முடியல. எதற்கு தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரி அப்படிதான் எனக்கு தோணும். எதுக்குன்னா இந்த மாதிரி பூவெல்லாம் நான் பார்க்கும்போது இப்படி கூட்டம் கூட்டமாக பார்க்க தானே ஆசைப்பட்டேன், பார்த்துட்டு தானே இருக்கேன் அப்படின்னு சொல்லி. வாவ், ஒரு வேர்டு ஒன்று இருக்குங்க பைபிளில், சூழ்ச்சிகள் செய்து அவர்களை மடித்து கொள்வார்கள்ன்ற மாதிரி. அதாவது நான் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொன்னேன், பட் வார்த்தை வந்து வேறு மாதிரி இருக்கும். ஒருத்தவங்கள ஏதாவது ஒன்று பண்ணி ஏதாவது அவங்கள செய்யணும் அப்படின்னு எந்த ஒரு எதுவுமே இல்லாமல் ஒருத்தவங்க நல்லது பண்ணிகிட்ருக்காங்க, கெட்டது வாட் எவர், ஒரு தனி ஒரு ஆள் இருக்காங்க. அவங்க இஷ்டத்துக்கு இருக்கிற ஒரு விஷயத்த ஒரு இதில் கூட பார்த்தேன், ஒரு கோட்டு நிறைய அந்த மாதிரி மோட்டிவேஷனில் இது பார்ப்பேன் நான். அப்போ நானே எனவே நிறைய இதெல்லாம் திருத்திக்குவேன். அந்த மாதிரிலாம் நிறைய இருக்குது. நான் திருத்திக்குவேன் இந்த சென்ஸ் எப்படின்னா, இப்போது எனக்கு பேசிக்காக ஒரு ரெயின் லில்லி கேட்டு வராங்க இதுன்னா பதில் சொல்லும்போது நான் என்ன சொல்லுவேன்னா, அப்போ கேட்லாக் இல்லைப்பா பாருங்கப்பா அப்படிம்பேன். இந்த மாதிரி சில இது அவங்களுக்கு மேபி அது ஹர்ட் ஆகும், அந்த மாதிரிலாம் இருக்குல்ல. அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா சில பேர் பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட எது வளருதோ வளரலையோ வாட் எவர், அது எந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டாக இருக்கலாம், எந்த ஃபீல்டாக வேணால் இருக்கலாம். ஆனால் அவங்க என்ன செய்கிறாங்க இப்படி பார்த்துட்டு சூழ்ச்சிகள் செய்து அவர்களே டயர்டாகிடுவாங்களாம்மா. அந்த மாதிரி வந்து டயர்ட் ஆகிட்டாங்களா என்னான்றதே எனக்கு தெரியல. பட் நம்மக்கிட்ட அது க்ரோ ஆகிறது ஆகிட்டே தான் இருக்குது. இதை யாருமே ஒன்றுமே பண்ண முடியாது தங்கங்களா. இது ஒரு அன்ஸ்டாப்பபிள். ஏன் அப்படின்னா எங்களுக்கு பிடிக்குது, நாங்கள் வாங்கி வைக்கிறோம், நாங்கள் வளர்க்குறோம், அது வளர்ந்துட்டுருக்கு. ஒரு பாட் ஃபுல்லாக பிங்க் ஸ்டார். ஓகே, பிங்க் ஸ்டார் தானே இது பேர்? ஆமாம், பிங்க் ஸ்டார். ஸோ இந்த பிங்க் ஸ்டாரு, அதுக்கப்புறமா வந்து சினாரோஸ் வந்து நம்ம பூவோடு அப்படியே போட்டது. ஸோ ஒரு சர்டன் குரூப் இருக்குது, அந்த குரூப்புக்கு உள்ளே போய் நம்ம இருந்து நம்மளை வெளில தள்ளணும் அப்படின்ற மாதிரிலாம் நினச்சி தப்பு கணக்கு போட்டு சில பேர் பண்ண சில விஷயங்களில் இப்போ இந்த யூடியூப் வந்து உலகம் பூரா பார்க்குறாங்க. யூ ஆல்சோ வாட்சிங் எவ்ரி டே ஈச் அண்ட் எவ்ரி ஷார்ட்ஸ் ஆல்சோ, எவ்ரி கம்யூனிட்டி போஸ்ட் ஆல்சோ. ஸோ பார்த்து என்ன பண்ணுறீங்க, உங்களுக்குள்ளே இருக்க அந்த ஒரு டாக்ஸிக்கான இதை நீங்கள் வெளியேற்றிட்டீங்கன்னு வைங்களேன். ஸோ ஹியூமன் பீயிங்காக உங்களுக்கு வந்து உங்களோட மனசாத ஒரு பரிசுத்தமாக இருக்கும். அப்படி இல்லைங்கிறப்போ, ஏன்னா நம்ம மனசாட்சிப்படி மனசறிய யாருக்கும் போய்
நம்ம எந்த தவறும் பண்ணலை. அப்படிங்கிறப்போ எனக்கெல்லாம் வந்து ரொம்பவே ஹாப்பி தான். இன்னமும் சொல்லப்போனால் இந்த சைஸ் தான், இதுதான் பல்பு, இப்படிலாம் கொடுத்து நம்மளாம் பண்ணும்போது ஒரு பர்சனை பற்றி ஏன் நான் இதை கீப்பான்னு சொல்லிகிட்டே இருக்கேன் அப்படின்னா, திருந்தணும். அவ்வளோதான் என்னை பொறுத்த வரைக்கும். திருந்தணும். மல்லாக்கப்படுத்து நம்ம நைட்டு தூங்கும்போது நம்மளுக்குள்ளே மண்டைக்குள்ளே ஒழிக்கணும். நம்ம இன்றைக்கி காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் நம்ம மெசஞ்சர்லேயோ இல்லை நம்மளோட இதுலேயோ நம்ம பண்ணதெல்லாம் கரெக்டாக அப்படின்னு ஒரு இது வந்து அது ஒழிக்கணும் நம்மளுக்கு. ஓகே, இந்த வீடியோ ஃபில்டர்லாம் பண்ண முடியாதுப்பா. லாங்குவேஜ் ப்ராப்ளம். அடுத்தது பார்த்திங்கன்னா லாங்குவேஜ் ப்ராப்ளம். எந்த லாங்குவேஜில் உலகத்தில் நீ போட்டாலும் என்னாலலாம் வந்து ட்ரான்ஸ்லேட் பண்ணிக்க முடியும். இன்றைக்கி அட்வான்டேஜ் எவ்வளவோ வந்துருச்சு. ஸோ உங்களோட வழி என்னவோ, இதுதான் உங்கள் வழின்னா அதில் இப்படி நடந்து இப்படி போகிறதுக்கு பார்க்கணும். அடுத்தவங்களோட வழியே பார்த்துக்கிட்டு இருந்தோன்னு வைங்களேன், நம்ம இங்கேயே நின்றுட்டே இருக்க வேண்டியதான். இதுதான் எனக்கு சொல்லணும்னு தோணுச்சு. நான் சொன்னேன் எனக்கு வீடியோ எப்படி போதோ என்னமோ அப்படின்னு சொல்லிட்டு. இது நிறைய பேருக்கு இது யூஸ் ஆகும். ஷேர் பண்ணுறாருந்தா பண்ணுங்கள். நிறைய பேர் மனசில் வந்து அப்பா மனசில் உள்ள பாரமே குறைஞ்சிச்சுடா அப்படி கூட இருக்கும். பிகாஸ் நிறைய பேர் வெளில பேசுகிறதில்ல. தமிழச்சி கார்டன் பேசுவேன், சொல்லுவேன். சூப்பராக இன்றைக்கி வந்து ஃபோட்டோ எடுத்துருந்துருக்கலாம். அதை விட்டாச்சுல. பிங்க் ரொமான்ஸ் அழகாக இருக்குது. வைல்டு லைஃப் ஸ்டைல் ஆர் சம்திங். ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் சேனல் நேமோட அப்படியே ஒரு பேக்யார்டு சம்திங் அவங்க சேனல் நேம். அவங்க வந்து இந்த வைல்டு ரைட் ஃபோட்டோகிராஃபியா அதெல்லாம் வைல்டு லைஃப் ஃபோட்டோகிராஃபி பண்ணுறாங்க. அவங்க எனக்கு சொல்லிக் கொடுத்துருக்காங்க சில டெக்னிக்லாம். இப்படி எடுப்பா அப்படி எடுப்பான்னு மரமண்டைக்கு உரைக்க மாட்டேங்குது. எப்படியோ எடுக்கிறேன், ஆனால் சம்டைம் கிளிக் ஆகிடுதுங்க. இந்த மௌலின் ட்ரக் இருக்கான் பாருங்களேன், ஸ்ட்ரைப்பா இங்கே பாருங்களேன், சூப்பராக இருக்குது பாருங்களேன். சம்டைம்ஸ் இது பார்த்திங்கன்னா சிங்கிள், செமி டபுள், நல்ல டபுளாக சூப்பராக பூக்குது. ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். சில இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கிறது தான் வேணும். ஓகே, எதற்கு தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரி. ஏன்னா இந்த லெமன் கார்ட்ஸ் இருக்குது பாருங்களேன், எப்பயாவது தாங்க பர்ஃபெக்டாக பூக்குது. ஆனால் இன்றைக்கி எல்லாமே பர்ஃபெக்டாக பூத்துருக்காங்களே, என்னடா நடக்குதுங்க. சரி, இப்படியே வச்சு ஒரு ஃபோட்டோ எடுக்கணும், கொஞ்சம் டைம் ஆகுமே, பரவாயில்லையா. இன்னொன்று சொல்லிக்கிறேன்ப்பா, யூடியூப் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சி போய் என்னோடய மெமரி நான் சொல்லிட்டேன். நான் எனக்கு ஒரு 50-60 வயசு வரைக்கும் கடவுளோட இது இருந்ததுன்னா நம்ம அது வரைக்கும் இருக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். நான் இதை எடுத்து பார்க்கணும். ஏன்னா இன்னும் ஒரு 3 வருஷம் முன்னாடி நான் எடுத்த வீடியோஸு ஃபோட்டோஸ் எல்லாம் பார்க்கும்போதெல்லாம் எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. அது மாதிரி என் பேரன் பேத்தி வர்ற காலத்தில் அந்த சமயத்தில் அவங்களோட உட்காந்து இதெல்லாம் இது இன்றைக்கி பேசின டயலாகெல்லாம் இது பண்ணுறப்பெல்லாம் சொல்லி அவங்களுக்கு நிறைய மாரல்லாம் சொல்லி கொடுக்கணும் அப்படின்னெல்லாம் என் மண்டக்குள்ளே ஓடுதுன்னு வச்சுக்கோங்களேன். பட் நம்ம நினைக்கிறதெல்லாம் நடக்குது. அது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். சம்டைம்ஸ் நினைக்காதது நடக்குது. அது ஏன் அப்படின்னா நம்மளை சோதனை பண்ணுறதுக்காக. கரெக்டாக இங்கே பாருங்கள். இங்கே ஒருத்தன் அடாடாடாடா, என்ன நீயும் பெர்ஃபெக்டாக பூத்துருக்க. அட்டா அழகு போ. இது எப்படி தான் எடுக்கிறது, இருங்க வாரேன். இதான்ப்பா லெமன் குவார்ட்ஸ். பேசிக்காக இப்போ யாராவது என்கிட்ட வந்து என்னென்ன வாங்கணும் ரெயின் லில்லிஸ்ன்னு கேட்குறாங்கன்னு வைங்களேன், அவங்ககிட்ட சில பேர் என்ன தெரியுமா, சிங்கிள் பெட்டல்னால் அதை மதிக்கிறதே இல்லை. அது ஏன்ப்பா அப்படி? சிங்கிள் பெட்டல்னால் மதிக்கிறதே இல்லை, அடுக்கும்பாங்க. அடுக்கை விட சிங்கிள் பெட்டலில் எவ்வளோ வெரைட்டிஸ் தெரியுமா, அழகாக இருக்கும். பாரு சூப்பராக இருக்குது பிரம்மா, செம்ம அழகு. இங்கே பாருங்கள், லெமன் குவார்ட்ஸு. இப்படி ஃபோட்டோ எடுத்து வச்சுட்டு யாராவது கேட்கும்போது நம்ம சொல்லலாம்ல கேட்லாக் போட்டு. அந்த தமிழ்ச்சி காட்டன் மண்டைக்கு உரைக்கவே மாட்டேங்குது அது மட்டும். அடாடாடா அட்டகாசமாக இருக்குது இந்த ஃப்ரேமில், தெரியுதா? இப்போ தானப்பா சொன்னேன் மௌலின் ட்ரக் வந்து டபுளாக வரும்னு. இங்கே பாருங்கள், டபுள் ட்ரிபிளாக கூட வருது. அதே இதில் இங்கே பாருங்கள் சிங்கிளாகவும் இருக்குது. செல்லக்குட்டியோட பேசிக்கிட்டு ப்ளூ சொம்பு ஒருத்தவங்களுக்கு வந்து நான் அப்ரூவ் பண்ணணும், மறந்தே போயிட்டேன். எடுத்துடலாமா? எனக்கு வீடியோ எடுக்கிறதுக்கு இன்றைக்கி கொடுத்துருக்க டைம், ஏன்னா மண்டே அதுவுமா போய் என்னம்மா பண்ணிகிட்ருக்கேன்னு எனக்கு நல்ல திட்டு விழுகும். அதனால் நான் என்ன பண்ணுறேன், எட்ட பக்கம் நான் அப்ரூவ் பண்ணிக்கிறேன். ப்ளூ சொம்போ ஒன்று, ஸ்னீஸி ஒன்று, இதெல்லாம் விட்டு போனது நேற்று அப்ரூவ் பண்ணது போக. கெனாரி டைமண்ட் சூப்பராக இருக்குல்ல. பிங்க் ப்ளாய் தங்கங்களா, பிங்க் ப்ளாய் நம்மளோட பிங்க் பிரின்சஸ் மாதிரி தெரிகிற மாதிரி இருக்குதா? எனக்கு ஒரு லுக் அப்படி வந்துச்சு. பட் நோ, அது பிங்க் ப்ளாய். பிங்க் பிரின்சஸ் வந்து எப்படி தெரியுமா, நம்ம ரோஸியா மாதிரியே இருப்பாங்க. இந்த மாதிரி தான்ப்பா சும்மா கிளிக்கிறோம். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ஃபோட்டோ அழகாக வந்து விழுகுது. வாவ், ஸோ ஸ்வீட். இது என்ன தெரியுதா, டபுள் ஃபியூஷியா. என்னடா எல்லாம் ரெட்டையாக பார்த்துருக்கீங்க இன்றைக்கி. இதை பார்க்குறோம், அந்த அழகை ரசிக்கிறோம் பாருங்களேன். இதை பார்த்து இதை ரசித்து அப்புறம் இதை வீடியோ தங்கங்களுக்கு போட்டு அவங்கள ரசிக்க வச்சு
சில பல என்னோடய ஃபேவரெட் குரூப் எல்லாம் இருக்குது ரெயின் லில்லியில். அதிலலாம் போய் சில நேரம் தான் நம்மளால் போஸ்ட் போட முடியுது, பல நேரம் போட முடிய மாட்டேங்குது. இந்த ஹெட்டேக் ஒரு பக்கம், ஐயோ என்னடா அது நம்ம பண்ணணுமே, இதெல்லாம் செஞ்சு வச்சுக்கணுமே. மெமரிக்காக தான், மெயினாக என்னோடய மெமரிக்காக தான் நான் வந்து குரூப்ஸ்லலாம் நான் போட்டு வச்சுக்குவேன்னு வச்சுக்கோங்களேன். மற்றபடி சேலுக்காக இதுக்காகலாம் நான் வந்து பண்ணுறது கிடையாது. அப்படி போர்ட்ரேட் பண்ணுறாருனா நம்ம வேறு மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணிவிட்டு டெய்லி அத்தனை போஸ்ட் போட்டெல்லாம் பண்ணலாம். என்னோடய குரூப்லேயே நான் அது பண்ணுறதில்லன்னு வச்சுக்கோங்களேன். பட் எனக்கு பிடிக்கும். ஆரம்ப கட்டத்துலேருந்து எனக்கு சில குரூப்பெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப ஒரு வர்த்தியான, என்னடா இவங்க குரூப்னு சிலதை மட்டும் பற்றி பேசுகிறாங்களான்னு நினைக்காதீங்க. ரொம்ப நேர்த்தியாக, ரொம்ப நேர்மையாக, ரியல் ஹாபியாக பண்ணக்கூடிய குரூப்ஸ் எத்தனையோ இருக்குது. சரியா? ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஏன்னா பேரோட ஒரு இதோடு நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அப்படிங்கிறப்போ ரொம்ப நல்லாயிருக்கும். நான் அதை என்ன பண்ணுறேன், வீடியோவை அங்கே பண்ணிடுறேன். இந்த ஹெட்டேக்லாம் நம்மளுக்கு இருக்க சொல்ல என்னான்னு தான் இன்னொருத்தவங்கள பற்றி என்னடா பண்ணுறது. ஒருத்தவங்கள பற்றிலாம் இல்லை, ஊரில் இருக்க எல்லாரையும் பற்றியும். அதாண்டி கொடுமையே இதில். ஊரில் இருக்க எல்லாரையும் பற்றியும், அங்கே நடக்க தெரியுமா, இங்கே நடக்க தெரியுமா. பேசாமல் ஏதாவது ஒரு நியூஸ் சேனலில் ஏதாவது ஒரு சேனலில் பேசுவாங்க, அந்த இதுக்கு அனுப்பிச்சி விட்றலாம். நோ ஆடிஷன், நத்திங். அன்ன போஸ்ட்டாக செலக்ட் பண்ணிடுவாங்க. எப்போ நீ தாப்பா கரெக்டான வாப்பா பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஜுவல் பீச் இது பாருங்களேன். ஜுவல் பீச் நல்லா பெருசாக சூப்பராக இருக்கும், செம்மையாக இருக்குது. இந்த வியூவில் பாருடா. டபுள் ஃபியூஷியா என்ன இவ்வளோ ரொம்ப சூப்பராக இருக்குது. நான் ஃபோட்டோ கிளிக் பண்ணிகிட்டே இருக்கேங்க, வேறு லெவலில் இருக்குது. ரராரி 90 ருபீஸ்ன்னு சொன்னேன். இந்த தொட்டியே காலியாக போகுது. பரவாயில்ல, அங்கே 2 தொட்டி இருக்குது. புக் பண்ணுறதுக்கு பண்ணிக்கோங்க. நல்ல சூப்பர் பல்பு தான், நல்ல பல்பாக தான் கொடுத்துட்ருக்கோம். 90 ருபீஸ் தான், எடுத்துக்கோங்க. எங்கக்கிட்ட போஸ்ட் போடுறாருந்தா நீங்கள் எங்கள் ரேட்டில் தான் போடணும். பிரேக் த ரூல்ஸ், அவ்வளோவே தான் தமிழச்சி கார்டன். இது ஏன் யூடியூப், நான் விலை சொல்லி நான் போடுவேன். எப்படிரா, எப்படி இப்படி அழகழகாக பூத்துட்டே இருக்கீங்களே, இதென்ன நம்ம ஃபிட் ப்ளாயிங்க. அடாடா, இன்றைக்கி க்ளவுஸை வேறு வச்சுட்டு வந்துட்டேனேங்க. எனக்கு கொடுத்தது 10 நிமிஷம். கடற்கடன்னு வீடியோ எடுத்துகிட்டு ஒடியாந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். இப்படி எடுக்கிறது முன்னாடி எனக்கு ரொம்ப பிடிக்கும். இதை விட இப்போ இந்த க்ளவுஸ் போட்டு எடுக்கிறது அவ்வளோ பிடிச்சிருக்கு. வா, ஒரு விஷயம் நம்ம பண்ணுறோன்னா நம்மளுக்கு பிடிச்சி போய் பண்ணுறோம், அதை பார்த்து 4 பேர் பண்ணுறாங்கன்னா ரியலி ஐம் ஹாப்பி. அப்படி நினச்சி தான் தமிழச்சி கார்டன் வந்து இப்போ வந்து ஃபுல்லாக ரெயின்லேயே எல்லா இடத்துக்கும் கொடுத்துட்ருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே பாருங்கள், சூப்பராக இருக்குல்ல. ஃபெட் ப்ளாய் நல்ல ஒரு 3-4 லேயர்ஸில் வரும். 4 வருதான்னு தெரில, சம்டைம்ஸ் 3 லேயர்ஸில் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும். இந்த ஒரு ஆங்கிள் எடுத்துக்கோமா, வளைச்சி என்றைக்கு நான் அந்த ரெயின் லில்லி அடினி அதுக்குள்ளே போய் இவங்க ஃபோட்டோ எடுக்க ஆரம்பிச்சனோ, என்னையெல்லாம் ஒரு ஃபோட்டோ கூட எடுக்கிறத விட்டுட்டேங்க நான். எனக்கு கஷ்டமாக இருக்குது எனக்கே. வீடியோவை கடைசி வர பாருங்கன்னு எதுக்கு சொல்கிறேன்? என் வியூஸ்க்காக சொல்கிறேன், சும்மாவை சொல்கிறேன் நான். இந்த மாதிரி சில விஷயங்களை ரிவீல் பண்ணுவேன், அதுக்காக தான் கடைசி வர பாருங்கன்னு சொல்கிறது. பட் இதில் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இது ரொம்பவே வந்து வீடியோ ரொம்ப லென்த் ஆகிடுச்சு, நான் ரிவீல் பண்ணலை. நெக்ஸ்ட் வீடியோவில் பாருங்கள், ஓகேவா? இது என்ன பூ ரொம்ப நாளாக காமிச்சிட்ருக்கேன், அவ்வளோ பெருசாக 3 லேயரில் இப்படி அழகாக பூத்துட்ருக்குப்பா அப்படின்னு ரொம்ப நாளாக காமிச்சிட்ருக்கேன். இது நிறைய பேர் ஐடிங்கிறீங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் ஐடியை ரிவீல் பண்ணுறேன். ஓகே, ஹாப்பி கார்டனிங்.